தெலுங்கு சினிமால ஹீரோவாக அறிமுகமாகி இப்ப தென்னிந்திய சினிமால முக்கிய நட்சத்திரமாக மாறி இருக்காரு நடிகர் நானி. தெலுங்குல நடித்து வந்த நானி வெப்பம் படத்தின் மூலம் தமிழ்லையும் என்ட்ரி கொடுத்திருந்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ இவர் நடிப்புல அடுத்ததாக வெளியாக இருக்கும் திரைப்படம் தான் ஹிட் பாகம் 3 திரைப்படம். இந்த படத்தோட ப்ரொமோஷனல் ஈவென்ட்ஸ்ல பிஸியாக இருக்காரு நானி. சோ அப்படி ஒரு ப்ரொமோஷனல் ஈவென்ட் அப்ப பார்த்தோம் அப்படின்னா இவர் முக்கியமான ஒரு விஷயம் பத்தி பேசியிருந்தாரு. என்ன அப்படின்னா தமிழ் சினிமா அப்படின்றத மறந்துடுங்க. கடந்த 10 வருடங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்ன அப்படின்னா மெய்யழகன். ரூபாய் 1000 கோடி செலவு செய்து ஒரு படம் எடுக்கலாம். ஆனா மெய்யழகன் மாதிரி ஒரு படத்தை எடுக்கவே முடியாது. அது ரொம்ப ஸ்பெஷலான மூவி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த படத்துல ஏதோ மேஜிக் இருக்கு. படத்தை பார்த்த பிறகு நான் கார்த்திக் கிட்ட பேசினேன். மெய்யழகனை பற்றி நினைக்கும் போதெல்லாம் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக உணர்வேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதை பாராட்டலாம், இல்ல பாராட்டாம கூட விடலாம். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா இவர் சொன்ன அந்த விஷயத்துல கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு இவர் தமிழ் சினிமால தன்னுடைய படத்தை ஓட வைக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை தாண்டி இன்னொரு சிலர் இவர் ஏன் இப்படி பேசுறாரு அப்படின்னா ஹிட் சீரிஸை இவர் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. அதன்படி ஹிட் பாகம் 4ல கார்த்தியை ஹீரோவா காஸ்ட் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இவர் கார்த்திக்கு தாஜா பண்றாரு அப்படின்ற மாதிரியும் ஒரு சில பேர் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்னதான் சொன்னாலும் மெய்யழகன் தரமான படம் தான். அதை மாற்றவே முடியாது. சோ மெய்யழகன் படம் 1000 கோடி படத்துக்கெல்லாம் ஈடாகாது அப்படின்னு சொல்லி நானி சொன்ன விஷயம் குறித்த உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கங்க.